ஒரு ஸ்ட்ரெயிட் வயரில் கரண்ட் மேலேருந்து கீழே பாஸ் ஆகிட்டுருக்குன்னா அதை சுற்றியும் ஜென்ரேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ரைட் ஹேண்ட் தம் ரூல். இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூலில் இந்த தம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கரண்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் மேலேருந்து கீழே கரண்ட் பாஸ் ஆகிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேண்டை இன்வெர்ட்டடாக பிளேஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஹேண்ட் இன்வெர்ட்டடாக பிளேஸ் பண்ணும்போது தான் இந்த தம் டவுன்வேர்டாக இருக்கும். அதாவது மேலேருந்து கீழே கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குதுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாமே இந்த டைரக்ஷனில் தான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அதுவே நம்ம தம்பை இந்த டைரக்ஷனில் வைக்கும்போது கரண்ட் ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா கீழே இருந்து மேலே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்போது மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுற மாதிரி காட்டுது.